ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். கிளாட் பத்தி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், நிறைய சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. கிளாட் என்னமா பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கலாம். ஆனா அந்த கிளாட்ல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அதுல இருக்கிற டோக்கனை ஆப்டிமைஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. டோக்கன் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்னன்னா, லைக் அந்த கிளாட் யூஸ் பண்ணும்போது லிமிட் எனக்கு சீக்கிரமா முடிஞ்சிடுது அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் வந்து ஜஸ்ட் 2 கமெண்ட் கொடுத்தாவே முடிஞ்சு போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஈவன் நானுமே ஆரம்பத்தில் அதை யூஸ் பண்றப்போ அதை ஃபீல் பண்ணியிருந்தேன். பட் இன்னைக்கு உங்களுக்கு அந்த டோக்கனை எப்படி ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்றது, என்ன மாதிரியான டெக்னிக்லாம் பயன்படுத்தினா உங்களால அந்த கிளாடை வந்து சூப்பரா யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் மற்ற ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் லைக் சாட்ஜிபிட்டில நிறைய ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கு, ஜெமினி ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்கு, அதை சைடா வச்சுக்கிட்டு எப்படி உங்களால கிளாட்ல இருக்கிற ஒரு ஃப்ரீ வெர்ஷனையோ இல்ல பெய்டு வெர்ஷனையோ ஆப்டிமைஸ்டா யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம இன் டீடைல் பார்க்க போறோம். பிராக்டிகலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி வெப்டெக் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற ஏஐ டூல்ஸ், ஐடி சப்போர்ட், அஜூர் இந்த மாதிரியான டெக்னாலஜி ரிலேட்டடான டுட்டோரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ ஃபர்தரா டைம் டிலே பண்ணாம நான் டைரக்டா வீடியோக்குள்ள போயிடுறேன். வணக்கம், இது வெப்டெக் அகாடமி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கிளாட் கிட்ட நீங்க ப்ராம்ப்ட் போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமா the prompt was completed, upload usage was முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராம்ப்ட் வந்துடும். அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணும், என்னடா காசு வாங்கலாம், எதுக்கு காசு வாங்கலாம், எதுக்கு நம்ம கொடுத்தோம், எதுக்கு அந்த சீக்கிரமா முடிஞ்சது அப்படின்ற எந்த ஒரு பதிலுமே உங்ககிட்ட இருக்காது. ஏன்னா முறையா நான் யூஸ் பண்ண சொல்ல நானுமே அப்படிதான் ஃபீல் பண்ணேன். இன்ஃபேக்ட் கிளாட் யூஸ் பண்ற எல்லாருமே அதை ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஸோ கிளாட் ஐ cannot continue அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் டோக்கன் அண்ட் கான்டெக்ஸ்ட் விண்டோ. இது ரெண்டும் என்ன அப்படின்றத இன் டீடைல் பார்க்கலாம். டோக்கன், கான்டெக்ஸ்ட் விண்டோ இது ரெண்டுத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பேரிசனை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ இந்த கம்பேரிசனை பாருங்க. நான் என்ன காமிச்சிருக்கேன், சாட்ஜிபிடி, ஜெமினி, கிளாட் இதோட லாங் டாக்குமெண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு, கோட் ரைட்டிங் எப்படி இருக்கு, ரீசனிங் எப்படி இருக்கு, தமிழ் டெக்ஸ்ட் எப்படி இருக்கு, கான்டெக்ஸ்ட் மெமரி எப்படி இருக்கு, ஹாலுசினேஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்டிருக்கேன். பட் இது எல்லாத்துலயுமே சில விஷயங்கள்ல சாட்ஜிபிடி பெஸ்டாகவும் ஜெமினி பெஸ்டாகவும் இருக்கும். ஆனா கிளாட் இது எல்லாத்துலயுமே பெஸ்டான ஒன்று தான். இமேஜ் வேணுமா தாராளமா பண்ணும். உங்களுக்கு பெரிய டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணி அதுல இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் தெரியணுமா, எஸ் கிளாட் இஸ் பெஸ்ட். கோட் ரைட் பண்ண அதுவும் ஒர்க் ஆகிற கோட் உங்களுக்கு கொடுக்கணுமா, கிளாட் வந்து சூப்பராக கொடுக்கும். அதே மாதிரி தமிழ் டெக்ஸ்ட் பண்ணணும், ஹாலுசினேஷன், அதாவது ஏஐல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த ஹாலுசினேஷன் தான். அதாவது நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமே இல்லாம விஷயங்களை கொடுக்கும், சம்மந்தமே இல்லாத ஆன்சரை கொடுக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹாலுசினேஷன். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மி கிளாட்ல தான். அதனால தான் கிளாடை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுட்டோரியலை நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நம்ம கிட்ட இந்த கிளாட் இருக்கு. இப்போ இந்த கிளாடோட விஷயங்கள், அதாவது இந்த கான்டெக்ஸ்டையும் அதுக்கப்புறம் டோக்கனையும் பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லலையா. ஸோ அதுல இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வெர்ஷன்ஸ். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேபிள், ஓப்போஸ், சோனட், ஹைகோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த மாடல்ஸ் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹைகோ வந்து ரொம்பவே பிரைன் கம்மியா இருக்கும். அதாவது ரிசர்ச் ஒர்க்லாம் கொஞ்சம் கம்மியா பண்ணும். டே டு டே யூசேஜுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி அது பெருசா எதுவும் பண்ணாது. பட் இருந்தாலும் அது கொடுக்குற ஆன்சருமே அக்யூரேட்டா இருக்கும். அதே நேரத்தில் சோனட் ஒரு மிட் ரேஞ்ச் டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய பிரெயின் இருக்கு, ஆனா வந்து எழுத போற 2 லைனுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பிரெயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஹைக்குவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு மாடரேட்டான பிரெயின் வேணும் அப்படின்னா சோனட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய டாஸ்கை பண்ணணும், அதுக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய பிரெயின் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஓப்பஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேபிள் 5 வந்து இந்த ஓப்பஸோட பெரிய பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்னு ஆந்த்ரோபிக் தரப்புல இருந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எஃபோர்ட்னு ஒன்று இருக்கும். இது லோ, மீடியம், ஹை, மேக்ஸ். இந்த பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கோ, லோனா கம்மி, மேக்ஸ்னா அதிகம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை பண்ணிக்கலாம். அண்ட் இங்க திங்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா டைரக்டா ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நின்று நிதானமா யோசிச்சு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கான்டெஸ்ட்குள்ளேயும் டோக்கனுக்குள்ளேயும் வரலாம். அப்போ டோக்கன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே டோக்கன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டைப் பண்றேன், ஹாய் திஸ் இஸ் விஜய் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுவுமே அதாவது ஒவ்வொரு 4 வேர்ட்ஸ் ஈக்குவல் டு 1 டோக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த டோக்கன் எத்தனை இருக்கு நீங்க கொடுக்குற வேர்ட்ஸ்ல அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்காகவே பிரத்யேகமா வெப்டெக் அகாடமில ஒரு பேஜ் விட்டுருக்கோம். webtechacademy.com/ai_token.php இந்த லிங்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து உங்களுடைய வேர்ட்ஸ்ல எத்தனை டோக்கன் இருக்கு, எவ்வளோ டோக்கன் வந்து எந்த மாடல்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகுது அப்படின்ற ஒரு சிம்பிளான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போதைக்கு கிளாடை வந்து டிஸ்டர்ப் பண்ணல, நான் சாட் ஜிபிடிக்குள்ள போய்க்கிறேன். இப்போ இந்த சாட் ஜிபிடியில் ஐ நீட் எ ப்ராம்ப்ட் ஃபார் கிரியேட்டிங் வீடியோஸ் அப்படின்னு நான் லைக் ஹாலிவுட் மேக் எ ஸ்டோரி அண்ட் தென் ஓகே. இப்போ நான் ஒரு ப்ராம்ப்டை கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்னன்னா எவ்வளோ பெருசாக கொடுக்குது பாருங்க, ஓகேவா? ஸோ ஏஐ வீடியோ ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. இப்போ இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக கொடுக்குற டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல 850 கேரக்டர்ஸ் 153 வேர்ட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாட் ஓபஸ் 195 டோக்கன்ஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி கிளாட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் சேமாக தான் எடுத்துக்கும். சாட் ஜிபிடி சேமாக தான் இருக்கும். பட் ஜெமினி லிட்டில் பிட் கம்மியாக எடுத்துக்குது. ஏன் அப்படின்னா அதோட கான்டெக்ஸ்ட் விண்டோ வேற, ஓகேவா? சாரி, டோக்கன் விண்டோ வேற. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்குது. இப்போ லாமா வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் கிளாட் ஓப்பஸை விட அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் காமிச்சிருக்கோம். அண்ட் தென் இங்கே ரெண்டாவதாக ஒன்று இருக்கு, கான்டெக்ஸ்ட் விண்டோ. டோக்கன் அப்படின்றது நீங்கள் எத்தனை வேர்ட் கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை இப்போ வந்து ஏஐ ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம போட்டு பார்க்கலாம். 1693 கேரக்டர் 362 டோக்கன் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எந்த அளவுக்கு ஷார்ட்டராக கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு எனக்கு பெட்டர். இப்போது நான் இதே கேட்குறேன், கம்ப்ரஸ் திஸ் ப்ராம்ப்ட் இன் 50 வேர்ட்ஸ் வித்தவுட் சேஞ்ச் மீனிங் அப்படின்னு கொடுத்து, ஏன்னா இப்போ நான் சாட் ஜிபிடியை நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணேன். ஈவன் தோ இங்கே கோவா இருந்தாலுமே நான் இதோட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கிளாட்ல எனக்கு ப்ராம்ப்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எனக்கு பிரச்சனை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது சிம்பிளாக நான் இங்கே வந்து போட்டுருக்கேன். இப்போ 401 கேரக்டர் 84 டோக்கன் தான் செலவாகுது. இதுதான் டோக்கன் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது இதுதான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டான வேர்ட், ஒரு டோக்கன் அப்படின்றது நீங்கள் கொடுக்குற இன்புட், அதுக்கப்புறம் கிளாட் பண்ணுற ப்ராசஸ், அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் வரும் இல்லையா, இது எல்லாமே கால்குலேட்டட். நீங்கள் 4 வாரத்தை சேர்ந்தாப்புல ஒன்று கொடுத்தீங்கன்னா அது ஒரு டோக்கன். அந்த மாதிரி ஒரு 1000 டோக்கன் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். இந்த 1000 டோக்கனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு 50 டோக்கன் எடுத்துக்குதுன்னு வச்சுப்போம். திருப்பி அதுக்கு அவுட்புட்னு ஒன்று கொடுக்கும் இல்லையா, அப்போது அகைன் உங்களுக்கு வந்து அது கொடுக்குற ஆன்சரை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட டோக்கனோட லிமிட் எடுத்துக்கும். ஸோ இதுதான் டோக்கன் அப்படின்றது. ஸோ கொடுக்குற விஷயங்களை ப்ரிசைஸ்டாக கொடுக்கும். முக்கியமாக நீங்கள் கொடுக்கக்கூடாத விஷயங்கள் என்னென்னா, ஹாய் திஸ் இஸ் விஜய், ஹவ் ஆர் யூ, அதுக்கப்புறம் வந்து ஆல் த பெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் காஸ்ட்லியர் மெசேஜஸ் இந்த வேர்ல்டு அப்படின்றது ஹாய் ஹவ் ஆர் யூ டு ஏ அப்படின்னு சொல்கிறது தான். காரணம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொடுக்குற ஹாய்ன்ற மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக கிடைச்சிடாது. நிறைய டேட்டா சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ பிரெயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது நிறைய டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குது. அந்த ஏஐ டேட்டா சென்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும், கூலிங் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நிறைய இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஹார்ட்வேர் தேய்மானம் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு காஸ்ட் வந்து நிற்கும் இல்லையா. ஸோ அந்த காஸ்ட் யார் கட்டணும்? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற நம்ம தான். அதனால தான் நீங்கள் சிம்பிளாக ஒன்று கொடுத்தா கூட ஒரு சின்ன லிமிட் முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கிளாடு கிட்ட எந்த அளவுக்கு இப்போ யூசேஜ் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன், ஓகேவா? இப்போ 28% முடிஞ்சிருக்கு. இப்போ நான் சிம்பிளாக ஹாய் திஸ் இஸ் விஜய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நான் கேட்குறேன், ஓகேவா? சிம்பிள் கேட்டுட்டேன். அது என்ன பண்ணுது, ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு இங்கே பாருங்க. இப்போ அதோட ப்ராசஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சிம்பிள் கிரீட்டிங் ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் நேச்சுரலி யூஸ் தர் நேம் அப்படின்ற மாதிரி அது ப்ராசஸ் பண்ணி ஹாய் விஜய் டூயிங் வெல் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருச்சு. இப்போ நான் அதே யூசேஜை போய் பார்க்குறேன். 28% இருந்துச்சு இல்லையா, ஸ்டில் இன் 28% இருக்குது. ஏன் அப்படின்னா 27% முடிஞ்சு 28 அந்த நேச்சுரல், அதாவது இந்த கால்குலேஷன் 27.5 இருந்துச்சுன்னா 28.5 வரைக்கும் அது 28 தான் காமிக்கும். இன்னும் ஒரு மெசேஜ் போடுறப்போ இந்த செஷன் முடிகிறப்போ அதோட லிமிட்டை நான் ஃபுல்லாக காலி பண்ண தான் போகிறேன். அதுக்காக தான் இந்த செஷனே வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ கடைசி வரைக்கும் உட்காந்து பாருங்க, கிளாடோட ஆப்டிமைசேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் விண்டோ. இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்றது இந்த இடத்துல நான் கிளியராக கொடுத்துருக்கேன்.
கான்டெக்ஸ்ட் விண்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கான டோக்கன்ஸை ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்றது. அதாவது ஞாபகம் இந்த சென்ஸ், இப்போ உங்களுக்கு முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் தேவையில்லாத சம்பவம், ஜஸ்ட் ஸ்கூல் போனால் வந்து இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனால் அந்த ஸ்கூலில் யாராவது ஒன்று திட்டாங்க, யாராவது அடிச்சிட்டாங்க, நீங்கள் ப்ரைஸ் வாங்கினீங்க, நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் தானே ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி ஏஐ கிட்ட சொல்ல முடியாது, நீங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களும் ஞாபகம் வச்சுக்கணும் வச்சுக்கும். ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தால் அகைன் எலக்ட்ரிசிட்டி செலவாகும், அங்கே வந்து டேட்டா சென்டர் நிறைய பிரச்சனை நடக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம், வாட்டர், இது எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். ஸோ தட் அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன லிமிட் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஓரளவுக்கு ஷார்ட்டனாக வச்சுருக்கோம், அதே நேரத்தில் இவ்வளோ தூரம் தான் வச்சுருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாட் ஓப்பஸில் 2 lakh கான்டெக்ஸ்ட் விண்டோ தான் இப்போதைக்கு இங்கே காமிச்சிருக்கேன். பட் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 1 million 2 million கூட வச்சு ஞாபகம் வச்சுக்க முடியும். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த 2 lakh டோக்கன்ஸ், அதாவது 2 லட்சம் டோக்கன்னா ஒரு கான்டாக்ட்ஸில், அதாவது ஒரு சேட்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து இன்புட் டோக்கன்ஸ் வர்சஸ் அவுட்புட் டோக்கன்ஸ். இங்கே ஒரு ட்ராப் இருக்கு. எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, லைக் நான் வந்து இன்புட் கொடுக்குறேன், அது மட்டும் தான் டோக்கனை கால்குலேட் ஆகும் அப்படின்னு. கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கிளாட் வந்து எடுத்துக்கும். அடுத்த கன்ஃபியூஷன், செஷனும் கான்டெக்ஸ்ட் விண்டோவும் ஒன்று அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. செஷன் அப்படின்றது, நீங்க இந்த கிளாட்ல வந்து ஒரு சாட் இங்க பாருங்க, இப்போ நான் நிறைய சாட் வந்து இங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து இதுகிட்ட பேசியிருக்கேன், கிளாடு கிட்ட பேசியிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் ஒரு செஷன். ஒரு சாட்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு செஷன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேவா? கான்டெக்ஸ்ட் விண்டோன்றது இதுல எவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சுக்கும். ஓகேவா? ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே ஹாலுசினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ அந்த ஹாலுசினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கான்டெக்ஸ்ட் விண்டோ. செஷன் அப்படின்றது நீங்க ஒரு சாட்டை சொல்லலாம், இல்லைன்னா நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்றது சொல்லலாம். ஸோ இப்போதான் நம்ம சரியான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, டோக்கன் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்றது. இந்த டோக்கன் ஆப்டிமைசேஷனுக்கு 10 முக்கியமான ஹேக் நான் சொல்லி தரேன். இந்த 10 முக்கியமான ஹேக்கை யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பெட்டரான ஒரு டோக்கன் யூசேஜை லிமிட் பண்ண முடியும். அண்ட் தென் கொஞ்சம் லாங்கரான செஷன்ஸாக உங்களால் ரன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஹேக் நம்பர் 1, ரோல் இன்ஜெக்ஷன். நீங்க ஒரு சாட் ஆரம்பிக்கிறீங்க. இந்த சாட் ஆரம்பிக்கும் போதே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஐ ஆம் ஏ HR மேனேஜர் இன் ஏ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பிளா பிளா பிளான்னு டைப் பண்ணி போறீங்க. ஓகேவா? அதாவது இந்த மாதிரி டைப் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இங்க என்ன சொல்றீங்கன்னா, நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ராம்ப்ட் இருக்கு. நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா அது ஆன்சர் கொடுக்கும், பட் டோக்கன் அதிகமாக எடுத்துக்கும். அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெல் கிளாடு கிட்ட யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் HR இமெயில் ரைட்டர், ரைட் எ ப்ரொஃபஷனல் டீம் அப்டேட் இமெயில். ஸோ நீ அங்கே 2-3 லைனில் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைனில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடோட லிமிட் கம்மியாக இருக்கும். இப்போ நான் கொடுக்குறேன், இப்போ நான் சோனட்டோட மீடியம் வெர்ஷனை யூஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் கேட்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தானாக அதுவே வந்து ஏதாவது ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ கொஸ்டின் கேட்குது பாருங்க, வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் தட் நியூ பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்கனைசேஷனோட ரோல் சேஞ்ச் பண்ணணும், வாட் டோன்ட் ஃபிட் ஃபார் ஃபார்மல் அண்ட் ப்ரொஃபஷனல். இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்குதோ, யார் சென்ட் பண்ணுறாங்க, HR டிபார்ட்மெண்ட்ல தான் சென்ட் பண்ணுறேன்னு மேலே கேட்டிருந்தேன். இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுவே ஆன்சர் அழகாக கொடுத்துரும். ஓகேவா? பட் இஃப் யூ ஆர் டூயிங், நீங்கள் அந்த மாதிரி பெருசாக கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். See this, அந்த இமெயிலை கரெக்டாக கொடுத்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்மெட்டை கொடுத்துருக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆன்சர் கொடுக்கும். ஸோ என்ன மாதிரி இன்புட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போ இங்கே தான் ஹேக் நம்பர் 2 வருது. நம்ம புல்லட் கான்டெக்ஸ்ட்ல கொடுக்கணும். புல்லட் கான்டெக்ஸ்ட் இந்த சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு புல்லட் கான்டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ எம்ப்ளாயி நேம் வந்து விஜய் விக்னேஷ், டிபார்ட்மெண்ட் வந்து IT, இந்த மாதிரி வந்து கான்டாக்ட் வந்து 9876543210 அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துட்டு இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா புல்லட்டை, அதாவது
ஒரு ஆல்ரெடி ஒரு ரிப்ளை இருக்கு, அந்த ரிப்ளைக்குள்ள ஒரு புல்லட் நீங்க வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இந்த இதுவை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, டியர் டீம் ஐ எம் ரைட்டிங் திஸ், இங்கே பாருங்க நேம் எல்லாம் மாத்திருச்சு, எல்லாம் மாத்திருச்சு. ஆனால் கம்பெனி நேம் நான் கொடுக்கல. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அனுப்பணும், என்ன ரோலுக்கு அனுப்பணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொடுக்கல. இப்போ நான் இதை புல்லட் பாயிண்டாக பண்ணுறப்போ அது அழகாக கொடுக்கணும். பட் இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் சாட் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் மேக் இட் ஒன் கான்வர்சேஷன். நீங்கள் ஒரு சாட்லேயே எல்லாத்தையும் கொடுக்கலாம். பட் நீங்கள் அதை பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான அவுட்புட் கொடுக்கும் புல்லட் கான்வர்சேஷன் இருக்கிறப்போ. ஓகேவா? மூணாவது, அவுட்புட் ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது இப்போ நான் வந்து இங்கே டெக்ஸ்டாக கொடுன்னு கேட்டேன், டெக்ஸ்டாக கொடுக்குது. ஆனால் இப்போ கிவ் திஸ் சேம் ஆஸ் எ PDF அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இங்கே என்ன நடக்கும்? அதாவது உங்களோட அவுட்புட் எப்படி வேணும்? நீங்கள் நார்மலாக கொடுத்ததுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொடுக்குறப்ப 28லேருந்து 30 ஆயிருக்கு. ஆனால் இப்போ நான் PDF கொடுப்பேன். இப்போ 30 இருக்கு. கிவ் திஸ் சேம் ஆஸ் த PDF டவுன்லோடபுள். அதாவது எனக்கு PDF-ஆ டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இட் டேக்ஸ் சம் டைம். ஓகேங்களா? அது கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் PDF-ஓட ஸ்கில்லை படிக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்றத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காமிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு PDF கொடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். உங்களுக்கு டாக்குமெண்ட்டில் வேணுமா, PDF-ல வேணுமா, இல்லை எக்ஸல் ஷீட்டில் வேணுமா, இல்லை ஒரு டேஷ்போர்டு மாதிரி காமிக்கணுமா, இல்லை உங்களுக்கு வேணுன்றது கோடில் வேணுமா, HTML-ல வேணுமா, CSS-ல வேணுமா, இல்லை வந்து PHP, ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஏதாவது வேணுமா. ஸோ அப்படின்ற அவுட்புட்டை ஸ்பெசிஃபை பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி ஒர்த்தியர். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HR டீம் அப்டேட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்லோட் பண்ண கொடுத்துரு. பட் நான் டேரெக்டாக வியூ பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. பட் டவுன்லோட் பண்ணி வியூ பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அதே அழகான PDF-ஆக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு அட்டாச் டாக்குமெண்ட் அப்படின்னா இதை தாராளமாக பண்ணலாம். அப்போது ஹேக் நம்பர் 4 என்ன? டாக்குமெண்ட் சங்கிங். ஒரு லாங் ப்ராசஸ் டாக்குமெண்ட்டை நீங்கள் வச்சிங்கன்னா அதை படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ லாங் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல மிகப்பெரிய டோக்கன் கில்லர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா? அண்ட் பிஃபோர் தட் நான் 30% இருந்தது. இந்த PDF ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டில் இன் 30%. ஓகே, ஏன்னா இது சின்ன PDF அப்படின்றதுனால மேபி கம்மியான யூசேஜாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? பட் இப்போ நான் பண்ண போகிறது பெரிய ப்ராசஸ். இந்த பெரிய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிறது கிடையாது. லைக் நம்ம கிளாட் தான் பண்ண போகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ பண்ணதா பெரிய ப்ராசஸ். ஏன்னா டாக்குமெண்ட்டை நான் மொத்தமாக அட்டாச் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுவும் பெரிய டாக்குமெண்ட். இப்போ இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 250க்கும் அதிகமான பக்கம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அனலைஸ்ன்னு கேட்க போகிறேன். என்டையர் புக் அண்ட் டிஸ்பிளே ஹவு மச் டோக்கன் யூஸ்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த புக்கை அனலைஸ் பண்ணு, ஆனால் எவ்வளோ டோக்கனை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி என்டையராக கேட்டிருக்கேன். இப்போ அது கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகுது. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ChatGPT-யில் கொடுத்தாலும் பண்ணும், ஜெமினி கிட்ட கொடுத்தாலும் பண்ணும். பட் லாங் டிஸ்டன்ஸ் புக் இருக்குது அப்படின்னா லாங் டாக்குமெண்ட் 200 பக்கம் 300 பக்கம் 500 பக்கம் இருக்குன்னா ஜெமினி தடுமாறும், ChatGPT தடுமாறும், பட் கிளாட் நின்று அடிக்கும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லலாம், இட் இஸ் ஏ ப்ராடர் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கிளாட் கிட்ட நீங்கள் மொத்த புக்கு அப்படியே பேஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ அந்த டோக்கன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். அண்ட் இதை வந்து நீங்கள் மொத்த புக்கையும் கொடுத்துட்டு பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி லிட்டில் பிட் டஃபர். ஏன்னா வந்து அந்த கிளாட் வந்து படிச்சுட்டு சொல்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக படித்து சொல்லிடும். டோக்கன் மட்டும் தான் காலியாகும். ஒருவேளை நீங்கள் அது மேனுவலாக படிச்சுட்டு எனக்கு இந்த இடத்துல இருந்து மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டேக் ஏ ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் அப்லோட். ஸோ அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, நமக்கு கொடுத்துருக்கு டோட்டலாக 51,108 டோக்கன் யூஸ் ஆகிருக்கு. மொத்தம் 239 பக்கம் இருக்குது. 39,295 வேர்ட்ஸ் இருக்குது. அண்ட் 2,49,639 கேரக்டர்ஸ் இருக்குது. 214 டோக்கன் பர் பேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இப்போ இதில் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நமக்கு இப்போ பாருங்க 30% இருந்துச்சு இல்லையா, இன்னும் ஸ்டில் முடியல. ஒன்ஸ் இங்கே பாருங்க 30 36 ஒரே ஒரு சாட்ல 6% கூடி இருக்கு. ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா ஸோ இந்த புக்கை பாருங்க, நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாடா யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு புக்கை அப்படியே அப்லோட் பண்ண கூடாது.
ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கொஸ்டினை மட்டும் கேட்கணும். இப்போ நான் தேவையில்லாமல் 6%, இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 6% காலி பண்ணிட்டேன். ஹேக் நம்பர் 5, கான்வர்சேஷன் ரீசெட். அதாவது ஒரு லாங் கான்வர்சேஷன், இப்போ நான் கான்வர்சேஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப சின்ன கான்வர்சேஷன் தான். வாட் இஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் ஒரே கிளாட்ல நீங்கள் காசு கட்டிட்டீங்க, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை மாசக்கணக்காக ஒரே கிளாட்ல, அதாவது ஒரே கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை ஹாலுசினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இமீடியட்டாக நியூ சாட். இதுக்கு உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஒரு போர்ட்டல் பண்ணியிருக்கோம், அதாவது oneweb.webtechacademy.in அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்டல் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய மாடல்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சொல்ல, ஓகேங்களா? ஸோ இந்த மாடல்ஸ் இப்போ இதோட ஃபைல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி ஹையர் ப்ரொஃபைல், அந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் தான் நான் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டில் சம்டைம்ஸ் ஐ ஃபீல் இது என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கு, ஒரு சின்ன எரர் தான். அந்த எரரை நான் வந்து திரும்ப கேட்குறேன், தரவே தராது. லிமிட் தான் முடியும், 1 லிமிட் முடியும், 2 லிமிட் முடியும், 3 லிமிட் முடியும், 2-3 நாள்லாம் கூட போயிருக்கு. பட் ஒன்ஸ் ஐ ரியலைஸ் இந்த மாதிரி ஹாலுசினேட் பண்ணுறப்போ ஒரு நியூ சாட்டுக்கு போனால் அந்த இடத்துல பை த வே நமக்கு கம்மியான டோக்கனும் செலவாகும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் த எக்ஸாக்ட் ஆன்சர். இப்போ இந்த ஃபைல் மேனேஜரை நான் ஹோஸ்டிஜரில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இந்த ஃபைல் மேனேஜரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சிஆர்எம் போர்ட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு plenty ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வெப் ஃபைல்ஸில் ஒரு plenty ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குது. தென் மாடியூல்ஸில் இன்னும் எக்கச்சக்கமான ஃபோல்டர்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் லீட் சிஸ்டமே எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. கிளாட் தான் என்டையராக நான் கிளாட் வச்சு தான் பண்ணேன். பட் வித்தவுட் நோயிங் த நாலேஜ் ஹவு டு யூஸ், ஹவு டு ஹேண்டில் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களால் வைக்க முடியாது. ஸோ அதுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கீழே தெரியுற ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு 8124839733 இந்த நம்பருக்கு ரீச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ் கான்வர்சேஷனை பார்த்ததுக்கப்புறம் ஹேக் நம்பர் 6 சிஸ்டம் ப்ராம்ப்ட் ரீயூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும். கிளாட் ப்ராஜெக்டில் சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீச்சராக இருக்குது. உங்கள் ரோல் என்ன, அதுக்கப்புறம் என்ன ரைட்டிங் ஸ்டைலில் வேணும், என்ன அவுட்புட் வேணும், என்ன ப்ரெஃபரன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சேட்டில் கொடுத்தா போதும். இந்த சேட்டில் எனக்கு அவுட்புட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வேணும், ரைட் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி கொடு அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரைட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஒர்த் இயர். ஸோ அந்த இடத்துல கிளாட் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனை கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கும், ஓகேவா? அடுத்து 1 டாஸ்க் பர் ப்ராம்ப்ட். அதாவது எனக்கு ஒரே ப்ராம்ப்டில் ஐ நீட் டெலிகாலர், போர்ட்ஃபோலியோ, web page, admin page, trainer page, student page, give this all folder அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க், இதில் நான் கொடுத்துருக்க டாஸ்க் வந்து 4 லைன் மாதிரி தெரியலாம். அட்மின் பேஜ் 1, ட்ரைனர் பேஜ் 1, ஸ்டூடெண்ட் பேஜ் 1, இது எல்லாத்துக்கும் SQL கோடு அப்படின்னு சொல்லிட்டு 4 வேலை, இது எல்லாத்துக்கும் இன்டர் கனெக்டடாக ஒர்க் பண்ணுறது 5 அப்படின்னு சொல்லிட்டு இதில் மினிமம் 10+ டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 லைனில் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிளாடு மட்டும் இல்லை எந்த ஏயும் வேலை செய்யாது. சிம்பிளாக ஐ நீட் டு கிரியேட் admin page, first give the plan, then we execute one step at a time. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறப்போ, அதாவது 1 step at a time அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல சின்ன விஷயம் கேட்கும், டோக்கன் ஆப்டிமைசேஷன் கரெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்களேன். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு பிளான் கேளு, வாட் இஸ் த ஒன் வெப் போர்ட்டல், PHP, நியூ ஸ்டாண்டலோன் ப்ராஜெக்ட், எதுக்காக, புக் மாடியூல்ஸ்க்காக. ஓகே, நான் இந்த மாதிரி 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ அது ஒரு பிளான் கொடுக்கும். அதில் நீ இதை மட்டும் இப்போ பண்ணு, நெக்ஸ்ட்டு இதை பண்ணு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும் பண்ணு அப்படின்னு 1 prompt at a time, 1 step at a time, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ராம்ப்ட் கம்மியாக யூசேஜ் ஆகும். மல்டி டாஸ்க் ஓவர்லோட் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் ப்ராம்ப்ட் ஒரே நிமிஷத்துக்குள்ள என்டையர் ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் காலி ஆகிடும். அடுத்து கண்டினியூ அண்ட் ஹிட் ரேட், இதுதான் ஹேக் நம்பர் 8. அதாவது
கிளாட் ஆன்சர் கொடுக்குது, உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோல் ப்ராம்ப்டை அகைன் டைப் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன சேஞ்சஸ் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்தை காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ட்ரைனர் போர்ட்டலை நான் கம்ப்ளீட்டாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். அதாவது முன்னாடி ஒரு போர்ட்டல் வச்சுருந்தேன், அந்த போர்ட்டலில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அந்த இஷ்யூஸ் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டையர் ஃபைலை தூக்கி நான் இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், நான் எப்படி கேட்டிருக்கேன்னு பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக மொத்தமாக ஒரு வேலை கொடுத்தேன், ஏன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நான் கம்ப்ளீட் வேலை கொடுத்துட்டேன், ஓகேவா? ஒன்ஸ் அதை கம்ப்ளீட் வேலை முடிச்சதுக்கப்புறம் அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ட்ரைனர் போர்ட்டல் கொடுத்துருக்கு. பட் ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, எனக்கு வந்து ட்ரைனர் நியூ போர்ட்டலில் கேலண்டர் டேட் செட் வந்து வரல. ஸோ டாகல் பட்டன் வேணும், ஆன் ஆஃப் செஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். எனக்கு அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துச்சு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஏன் இதை கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும், எங்கே கொடுத்தா எங்கே வேலை செய்யும் அப்படின்றது தெரியும். ஸோ இதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையும் 1 by 1 கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஆனால் புல்லட் பாயிண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயமா தான் கொடுக்கணும் இல்லை. இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் நான் கொடுக்குறது கரெக்டாக வேலை பார்க்கும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். பட் டோக்கன் ஆப்டிமைசேஷன் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ நான் காசு கொடுக்க கொஞ்சம் தயங்கலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த மாதிரியான பெட்டர் ஆப்ஷன்ஸ் கிடைச்சது, ஓகேவா? ஹேக் நம்பர் 9, அதாவது கோட் ஸ்பெசிஃபிக் டோக்கன் ட்ரிக்ஸ். அது எப்படின்னா நீங்கள் ஒரு கோடை ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரு கோட் ரைட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே இருக்கிற அந்த ஃபைலையே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு இது காட்டுது, இது நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோடை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓகேங்களா? வித் த ஹெல்ப் ஆஃப் நான் VS கோடை யூஸ் பண்ணி இப்போ நான் PHP கோடை ஓப்பன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த கோடை நீங்கள் அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணி போட்டுட்டு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி, அதாவது நான் மொத்த ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கோடில் எனக்கு ரீஅரேஞ்ச் த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா மெனு ஸ்ட்ரக்சர்னு கொடுத்தனா இப்போ இந்த கோடை படிச்சுட்டு அந்த மெனு ஸ்ட்ரக்சரை மட்டும் ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலைகளில் ஈடுபடும். ஸோ இப்படி பண்ணுறதுனால மொத்த கோடை ரீரைட் பண்ணாமல் அந்த ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ ஸோ அதை மட்டும் இந்த கிளாட் நமக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் த மெனு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் வேலை பார்க்கும், வேலை பார்த்துட்டு நமக்கு ஆன்சர் கொடுக்கும். சரி, இந்த ஆன்சர் வரட்டும். இது வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக இதை பற்றி பேசுவோம். ஹேக் நம்பர் 10 என்ன அப்படின்னா டோக்கன் ஆடிட். நீங்கள் கிளாட் கிட்ட நான் முன்னாடியே கேட்டேன் இல்லையா, எனக்கு எவ்வளோ டோக்கன் செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ரீஅரேஞ்ச் த மெனு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்குள்ள மெட்டீரியல் மேனேஜர், கிளாஸ் ரெக்கார்டிங், லேர்னிங் ஹப் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போது எப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் வேணுன்ற மாதிரி கேட்டேன்னா அது அழகாக பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். டோக்கன் ஆடிட் அதுக்கிட்ட கேளுங்க, ஹவு மச், இப்போ நீ எவ்வளோ டோக்கன் யூஸ் பண்ணியிருக்க லாஸ்ட் சார்ட்டுக்கு, ஒன்லி டிஸ்பிளே த நம்பர் மட்டும் அப்படின்னு கேட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ எத்தனை டோக்கன் அப்படின்னு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் கூட தெரியும் எவ்வளோ டோக்கன் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அப்போ நம்ம எங்கே போய் பார்த்துக்கலாம், செட்டிங்ஸில் யூசேஜ் போனீங்க அப்படின்னா எவ்வளோ யூசேஜ் வந்து வந்திருக்கு. இப்போது 52% யூஸ் பண்ணியிருக்கு. நான் ஆரம்பிக்க சொல்ல 12%, 10% ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 45% யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 45% இதில் பெருசாக ஏதாவது பண்ணியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த ஒரு 1/2 hour 45 minutes மேலே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கணுன்றதுக்காக தேவையில்லாத விஷயங்களை தேவைப்படுத்தி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா இதை இன்னமும் கொஞ்சம் லாங்கராக எடுத்துகிட்டு போயிடலாம். நான் அடித்து சொல்கிறேன், 5 மணி நேரத்துக்கு ஒரு லிமிட் தான் ஓப்பன் ஆகும். அந்த லிமிட்டை நீங்கள் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துல யூஸ் பண்ணலாம். நான் 2 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், 10 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். இப்போ உதாரணமாக 2 மணி நேரம் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், 10 நிமிஷத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். என்கிட்ட கிளாட் இருக்குது. நாளைக்கு வீக்லி லிமிட், அதாவது உங்களுக்கு இந்த ஹேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூசேஜில் இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீசெட் ஆச்சு. இப்போ நான் வந்து 23/6/2026 11:30 தான் இது ரீசெட் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட்டு செஷன் தான் இது. எனக்கு இன்னும் 1 week டைம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போ கரெக்டாக என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் காசு கொடுத்துட்டேன் இல்லையா, பில் பே பண்ணியிருக்கேன். அதனால் ஒருவேளை நான் நடுவில் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் எனக்கு 50% கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நான் எவரி 5 hours ஒன்ஸ் முடிப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் முன்னாடியே அதாவது நான் முடிச்சுட்டு இருக்க சொல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லாங் ப்ராம்ப்ட் டைப் பண்ணி காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் வச்சுப்பேன். ஸோ நைட்டு ஒரு 1 மணிக்கோ 2 மணிக்கோ ப்ராம்ப்ட் வந்து ரீசெட் ஆகுதுன்னு வைங்களேன், எந்திரிச்சு மொபைல் ஃபோனில் இந்த கிளாட் ஆப் வச்சுருப்பேன்.
அந்த கிளாட் ஆப்பை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், அந்த ப்ராம்ப்டை மட்டும் அந்த சேட்டில் போட்டுவிட்டு தட்டி விட்டுட்டு நான் படுத்து தூங்கிடுவேன். ஸோ எனக்கு வந்து அது 100% முடிகிற மாதிரி அளவுக்கான ப்ராம்ப்ட் ஒர்க் இருக்கும். சம்டைம்ஸ் அது 60% 70% நின்று இருக்கு. ஸோ இது உங்களுடைய ப்ராம்ப்ட் யூசேஜை கொஞ்சம் ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணணுன்ற பிளான் முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா அது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 10 டோக்கன் சேவேஜோட ஹேக் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களால் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாடை ஆப்டிமைஸ்டாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் கிளாட்ல இந்த ரைட் சைடில் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே அதில் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நீங்கள் லைவாகவே இதை ரன் பண்ணி ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற விஷயங்களை இது பண்ணிங்கன்னா லைவாகவே ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஜிப் ஃபைல மட்டும்தான் இதில் உங்களால் ப்ரிவியூ பண்ணி பார்க்க முடியாது. அதர்வைஸ் அதில் வந்து நீங்கள் பிடிஎஃபாக கொடுக்குது, ஒரு கோடு கொடுக்குது அப்படின்னா தாராளமாக இப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் இமேஜ் இருக்குது. ஸோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எத்தனை எரரை பேஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன்னு மட்டும் இங்கே செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்டிஃபேக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாண்ட் பாக்ஸ் என்ன நம்ம ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த சாண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக உங்களுடைய இதெல்லாம் ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். அட்லாஸ்ட் நம்ம டாக்குமெண்ட் அப்லோடை பற்றி பேசணும், சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்டில் ஒன்லி இன் கிளாட்ல மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ பேர் லிமிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சைஸை மட்டும் பாருங்க. இந்த ஜிப் ஃபைலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 128 MB. ஓகேவா? இப்போ நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? என்ன ஆகும் அப்படின்னா இதில் எடுத்துக்கும். பட் இன் ChatGPT நம்ம போகலாமா? சேம் ஃபைல் நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதே நேரத்தில் நான் ஜெமினிக்கும் போகிறேன். ஓகேங்களா? ஜெமினிலையும் இந்த சேம் ஃபைல் நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதால் முடியாதுன்னு காமிச்சிருச்சு. ஏன் முடியாது? ஏன்னா சைஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான் ChatGPT அப்லோட் பண்ணுறேன். அது அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ChatGPT ஒரு குதர்க்கமான வேலையை ஒன்று பார்க்கும். நம்ம இது பண்ணுறதை அப்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் வந்து அதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா பண்ணாது. அனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அனலைஸ் த என்டையர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆன்சரை பார்க்கலாம். மேபி நேற்று வரைக்கும் எப்படி இருந்துச்சு தெரியல. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது சேஃபர் சைடுக்காக நான் பேசுகிறேன்றதுக்காக இல்லை. ஸோ ஃபைலோட கவுண்ட் அதிகமாக இருக்கிறப்போ ஜெமினி கண்டிப்பாக எடுத்துக்கல, அது ஸ்ட்ரைட்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ ஜெமினி தூக்கி போட்டுருவோம். அது வந்து லிஸ்ட்லேயே கிடையாது. இப்போ ChatGPT கம்பேரிட்டிவ்லி ChatGPT மச் பெட்டராக கூட இருக்கலாம். ஓகேவா? பட் கிளாட் அடிச்சுக்க கிட்ட கூட ChatGPTயோட கோடெக்ஸ்னாலேயோ கூகுளோடைய கூகுள் AI ஸ்டுடியோ இல்லை கூகுள் ஃப்ளோ அப்படி இல்லைன்னா கூகுள் ஆன்டி கிராவிட்டி இது எதுவாலையுமே கிட்ட வர முடியாது கிளாடோட கோட் அக்யூரசிக்கு முன்னாடி. நான் ஜஸ்ட்டு இப்போ நான் அப்லோட் பண்ணதை மட்டும்தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி லாங்கர் ஃபைல்ஸுக்கும் உங்களுக்கு கிளாட் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ இந்த கிளாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஸ்கில்ஸ் இருக்குது, கனெக்டர்ஸ் இருக்குது, பிளகின்ஸ் இருக்குது. இது எல்லாம் வரக்கூடிய வாரங்களில் நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறோம். கிளாடோட ஃபுல் எஃபிஷியண்ட்டான டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி வைக்கிறதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான். ஸோ யூடியூப் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாக இலவசமாக படிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டென்ட் எழுதி நான் வந்து உங்களுக்காக செதுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த செதுக்கல் தொடரணும், உங்களுக்கான கண்டென்ட் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷியோராக லைவ் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா 81248397 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ், என்ன கைடன்ஸ், என்ன இடத்துல நீங்கள் வேலைக்கு போனால் சரியாக இருக்கும் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லைவ் டுட்டோரியலும் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு என்ன புரிஞ்சது இல்லை என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் அதை பார்த்துட்டு நானும் அதை பார்த்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கான ரிப்ளையை சீக்கிரம் கொடுப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.